இன்றைக்கு என்ன வார்த்தை உங்களுக்கு மத்தியில பேசணும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது सो आज क्या वचन आपके बीच में मैं बोल रहा हूँ ऐसा सोचते समय में ஒரு சில நாட்கள் முன்பதாக நானும் பிரதர் சந்தோஷம் வந்து ஒரு விசிட்டிங் போயிருந்தோம் ஒரு இடத்துல ப்ரே பண்றதுக்காக. तो एक जगह पर मैं और ब्रदर संतोष एक जगह पर विजिटिंग के लिए गए थे. ஸோ அங்கே பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக நான் பைக் நிறுத்தினேன். तो उस जगह पर पेट्रोल पंप में पेट्रोल में बाइक डालने के लिए बाइक को रुकाया. ஸோ அங்கே வந்து எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பெட்ரோல் ஒரு எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பைக்கில் ஒரு வசனம் எழுதிருந்துச்சு. तो मेरे सामने जो बाइक थी उसके पीछे एक वचन ऐसा लिखा हुआ था. இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபித்தாயா அப்படின்னு சொல்லி. तो वहाँ पर लिखा हुआ था कि आज तुमने बाइबल को पढ़ा है क्या, आज तुमने प्रार्थना करी है क्या. நிறைய வசனங்கள் ஆட்டோவில் பார்த்துருக்கிறேன், நிறைய வசனங்கள் பைக்லையும் பார்த்துருக்கிறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். सो मैंने बहुत से ऑटो के ऊपर, कार के ऊपर, बहुत से बाइक के ऊपर वचन देखे हैं कि मैं आज से तुझे आशीष करूंगा நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட வருவேன். और मैं तेरा हाथ नहीं छोड़ूंगा, मैं तेरे साथ साथ आऊंगा. உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பேன். और मैं तेरे आने जाने में आज से लेकर हमेशा हमेशा तक तेरे साथ तुझे सुरक्षित रखूंगा. இப்படி தான் பல வசனங்களை நான் பார்த்துருக்கிறேன். तो इस प्रकार से बहुत से वचनों को देखे हैं. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா ஒரு ஒரு அவேர்னஸ் மாதிரி, ஒரு விழிப்புணர்வு மாதிரி மற்றவங்களுக்கு இன்று வேதம் வாசித்தாயா, இன்று வந்து ஜெபித்தாயான்னு சொல்லி அப்படி போட்டுருந்துச்சு. लेकिन यहाँ पर देखिए कि दूसरों को एक प्रकाशन देने के समान, एक दूसरों को एक उत्साह करने के जैसा कि आज तूने बाइबल पढ़ी है क्या, आज तूने प्रार्थना किया है क्या, इस प्रकार से लिखा हुआ था. சரி, நான் இப்போ நான் இந்த ஸ்லோகனை படிக்கிறேன். तो इससे जो भी वो श्लोक है उसको मैं पढ़ता हूँ अभी. அதை வந்து மனசுல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? तो उसे मैं मन में आंसर कर लेना है. டிவியில பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அந்த நான் படிக்கிறேன். तो यूट्यूब में जो लोग आप लोग भी देख रहे हैं, आप लोगों के लिए मैं पढ़ रहा हूँ. இன்று வேதம் வாசித்தாயா, आज बाइबल पढ़े क्या, இன்று ஜெபித்தாயா, या आज प्रार्थना किए क्या. அது ஆன்சர் வந்து நம்ம மனசுல நான் வந்து பெட்ரோல் பங்க்ல இருக்கும்போது நான் மனசுல ஆன்சர் பண்ணிட்டேன். तो देखिए जो कोई आप सुन रहे हैं वो अपने आंसर को अपने मन में ही अपने आप को जवाब दे दीजिए. அதே போல நீங்களும் மனசுல ஆன்சர் பண்ணிக்கங்க. तो वैसे ही मैंने अपने आप को जवाब दे दिया, वैसे ही आप लोग भी अपने जवाब को अपने आप के अंदर ले लीजिए. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான வார்த்தை. அது என்னன்னா, இந்த உலகத்துல கிறிஸ்துவ சரீரத்துல ஆண்டவர் அறிந்த மக்கள்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம தினந்தோறும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். तो हम जो संसार में रहने वाले हम लोग, मसीह को जानने वाले लोग, हम किस प्रकार के जीवन को हम जी रहे हैं, किस प्रकार के शब्दों के अनुसार हम अपने जीवन को जी रहे हैं. நமக்கு தினந்தோறும் ஒரு ரொட்டீன் லைஃப், ரொட்டீன் ஒர்க் இருக்குது, அதிகமா கண்டினியூவா ஒரு ஒர்க் இருக்கதா செய்யுது. तो हमारा जो है कि एक आदत भरा जीवन है, रोज हमारे लिए काम धंधे हैं, काम को हम कर रहे हैं. காலைல எழுந்திருக்கணும், பிள்ளைங்களை ரெடி பண்ணணும், சாப்பாடு செய்யணும், கணவரை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், அப்படி இப்படி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு உட்காரணும், மறுபடியும் லஞ்ச் ரெடி பண்ணணும், மறுபடியும் டின்னர் ரெடி பண்ணணும், மறுபடியும் தூங்க போகணும். அப்படி எப்படி ரொட்டீன் லைஃப்ல நம்ம எல்லாமே அப்படியே ரொம்ப பிஸியான உலகத்துல வாழ்ந்து तो கொண்டிருக்கோம். हम बहुत ही एक बिजी संसार में जी रहे हैं. सुबह खड़े होना है, फिर घर के काम काज को करना है, खाना बनाना है, पति पत्नी है जो एक दूसरे को मदद करना है, खाना है या बच्चों को स्कूल भेजना है, फिर बहुत से कार्य हैं जो पूरे दिन को ऐसा ही करके कि पूरे दिन क्या रहते हैं, हम पूरा बिजी रहते हैं. இதெல்லாம் வந்து உண்மையிலே அது முக்கியமானது தான். तो ये जो सब सच है और मुख्य भी है. ஆனா இதுல இந்த பிஸி ஸ்கெடியூல்ல நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நேரம் கொடுக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். लेकिन ये सब कुछ व्यस्त रहने के इस शेड्यूल में, इस व्यस्त रहने की सूची में हम परमेश्वर को कितने हद तक समय दे रहे हैं, ये हमें अपने आप को जांच कर देखना है. ஆமென், आमीन, ஹல்லேலூயா, हालेलुया. எல்லா வேலைகளும் முக்கியம் தான். सारे कामकाज मुख्य ही हैं. பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யறது முக்கியம் தான். और बच्चों लोगों के लिए खाना बनाना वो भी मुख्य ही है. வீட்டு வேலைகள் செய்யறது முக்கியம் தான். और घर का कामकाज करना भी वो मुख्य ही है. வேலைக்கு போறது முக்கியம் தான். और काम को धंधे में जाना, काम करना मुख्य है. முக்கியம் தான், அவசியம். कमाना ये परिश्रम करना मुख्य है. எல்லாத்தையும் மத்தியில लेकिन इन सभी के बीच में நாம் ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इन सभी के बीच में हम परमेश्वर के साथ कितना समय गुजार रहे हैं, ये बहुत मुख्य है.
பல ஆண்டுகள் முன்பதாக बहुत साल पहले யூத் ஃபெலோஷிப்ல ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். यूथ फेलोशिप के द्वारा एक मीटिंग को ऑर्गेनाइज किए थे। அப்போ வந்து ஒரு ப்ராஃபட் ஒரு சகோதரர் வந்திருந்தார், ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒரு அருமையான சகோதரர் வந்திருந்தார். तो उस जगह पर भविष्यवाणी बोलने वाले एक प्रिय भाई आए हुए थे। ஸோ அவர் வந்து ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். तो वो हर एक जवानों के लिए प्रार्थना कर रहे थे। அவர் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஆப்டா அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் கொடுத்து கொண்டிருந்தார். तो उनके योग्य परमेश्वर जो उन्हें वचन दे रहा था, तो उनके हर एक जवान के लिए उनके योग्य वचनों को वो परमेश्वर से प्राप्त करके दे रहे थे। அதுல ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும் பொழுது तो उसमें एक भाई के लिए प्रार्थना करते समय அவர் வந்து இவ்வாறாக சொன்னார், वो इस प्रकार से बोले, மகனே बेटे நீ எனக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய், तू मेरे लिए ही दौड़ रहा है, எனக்காக தான் நேரத்தை செலவழித்துக் तू கொண்டிருக்கிறாய், मेरे लिए ही समय को गुजार रहा है, நான் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். लेकिन तू मेरे बगैर दौड़ रहा है। கவனிக்கிறீங்களா? आप ध्यान दे रहे हैं? எனக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய், तू मेरे लिए ही दौड़ रहा है, ஆனா நான் இல்லாமலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். लेकिन मेरे बगैर मैं नहीं हूं, तू वैसे ही दौड़ रहा है। நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், हम सभी मसीह लोग हैं, மீட்டிங்ஸ்ல அட்டெண்ட் பண்றோம், मीटिंग सब हम अटेंड कर रहे हैं, ஆராதனைக்கு வருகிறோம், आराधना में आ रहे हैं, ஊழியத்துக்கு போகிறோம், सेवकाई में जा रहे हैं, அநேக கூட்டங்களுக்கு நம்ம அட்டெண்ட் और பண்ணுகிறோம். अनेकों जो मीटिंग्स है, अनेकों सभाएं हम उन्हें अटेंड कर रहे हैं। இதுல முக்கியமா கேட்கறது கேள்வி என்னவென்றால், लेकिन इसमें मुख्य एक सवाल पूछने वाला सवाल क्या है? ஆண்டவரை சார்ந்து இவைகளை செய்கிறோமா? यह सभी कार्यों को हम क्या परमेश्वर के ऊपर निर्भर रह के, उसके ऊपर अधीन रह के कर रहे हैं क्या? இது வந்து ஒரு கேள்விக்குரிய நம்ம பொதுவாக அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், யாரும் பாயிண்டட் பண்ணி இல்ல, பொதுவாக डिस्कस பண்ணி கொண்டிருக்கிறோம். यह सभी जो चीज है किसी को एक व्यक्तिगत रूप में किसी एक के जन के लिए नहीं है, परंतु सामान्य तौर पर हम एक दूसरे के साथ बातचीत कर रहे हैं इसके बारे में। ஏனென்றால் ஆண்டவர் விரும்புகிற அந்த உன்னதமான அனுபவங்களுக்குள்ளாக நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். क्योंकि परमेश्वर जो चाहने वाले वो महान अनुभवों के अंदर हमें आगे बढ़ना है। ஏனென்றால் நாம் வாழ்கிற காலங்கள் இன்னும் மோசமான காலங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். क्योंकि आने वाला जो समय है और जो कि हम जो जी रहे हैं वो काल और भी हम बेकार समय के अंदर हम गुजरने जाने वाले हैं, उसमें हम गुजरने वाले हैं। ஆகவே தான் இந்த காரியங்களை மீண்டுமாக நம்ம ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமாக तो இருக்கிறது. इसीलिए ये कार्य दोबारा जांच कर देख लेना आवश्यक कार्य है। கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். कोलोसियों 4 अध्याय उसका 2 वचन को हम पढ़ेंगे। இங்க நம்ம போடப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा हुआ है, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், प्रार्थना में लगे रहो, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். और धन्यवाद के साथ उसमें जागृत रहो। இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், लगातार प्रार्थना में लगे रहो, கண்டினியூஸ்லி தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்கள், लगातार प्रार्थना करते रहो। அதுக்கு பிறகு 5வது வசனம் பாருங்க. उसके बाद 5वां वचन देखिए, கொலோசியர் 4:5, कोलोसियों 4 का 5, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். वहाँ पर लिखा हुआ है कि अवसर को बहुमूल्य समझकर बाहर वालों के साथ बुद्धिमानी से व्यवहार करो। சோ இந்த நாட்களை நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. प्रिय लोगों, ये समय को हमें प्रयोग कर लेना है। प्रिय लोगों, ऑफ कोर्स நம்ம எல்லாம் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிஸி இருக்கிறோம், அது உண்மைதான். वो सच है कि हम बहुत ज्यादा व्यस्त हैं, बहुत ज्यादा बिजी हैं, ये सब सही बातें हैं। ஆனா காலம் வந்து செல்லாது, அது காலம் இன்னும் காலம் இனி செல்லாது, இன்னும் லேட் ஆகல, இன்னும் வந்து சீக்கிரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். देखिए, अब समय नहीं बचेगा, समय नहीं बाकी है, यीशु शीघ्र आने वाला है। அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொன்ன அடிப்படை சத்தியங்களுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். तो हमें अपने आप को जांच के देख लेना है कि कितने हद तक हम परमेश्वर के जो आधारभूत सत्य हैं उसमें अपने आप को हम गुजार रहे हैं, और उसके आधार पर अपने जीवन को हमें जांच कर देख रहे हैं। மார்க் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். मरकुस 13 अध्याय उसका 33 वचन को पढ़ेंगे। மார்க் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இங்க பாருங்க, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், வரப்போகிற காலத்தை நீங்கள் அறியாது, உங்களுக்கு தெரியாது, நீங்க ஃபியூச்சர்ல நன்னா நடக்க போகும் தெரியாததுனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். तो जगह पर यीशु क्या कह रहे हैं, क्योंकि तुम नहीं जानते कि वह समय कब आएगा, देखो जागते और प्रार्थना करते रहो।
வரப்போகிற காலங்கள் நம்ம எப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் போட முடியாது. देखिए आने वाला समय किस प्रकार का रहेगा, हम एक शेड्यूल या एक नियम कायदा या टाइम टेबल हम नहीं डाल सकते हैं. அதனால நம்ம இந்த காலத்தை கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ் பீரியடை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம அது உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டும். तो इसीलिए हमें जो दिया गया अनुग्रह का समय है, हमें कितने हद तक प्रयोग करना है, उसके लिए एक हमें एहसास के साथ रहना है. நம்ம வந்து பல ஆண்டுகளாக சபைக்கு வருவது வந்து அவசியம்தான், அது மிக முக்கியம். ஆனா அது வந்து ஆண்டரோடு கூட வந்து ஒரு வித்தவுட் பிரேயர் வித்தவுட் பைபிள் ரீடிங் வந்து ஆண்டரோட நெருங்கி சேர்க்க முடியாது. तो देखिए हम कलीसिया में बहुत से सालों से आ रहे हैं, वो सच है, सब बढ़िया है, लेकिन हम बगैर प्रार्थना के बगैर वचन के वो हमें परमेश्वर से नहीं जोड़ सकता है. பாத்தீங்களா, அந்த சகோதரனை பார்த்து அந்த ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் பேசினார். மகனே, நீ எனக்காக தான் வந்து கொண்டிருக்கிறாய், எனக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆனா நான் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். तो देखिए वो जो सेवक थे, उन्होंने एक लड़के के लिए, एक जवान के लिए जो भविष्यवाणी बोली थी कि तू मेरे लिए दौड़ रहा है, तू मेरे लिए सब कुछ कर रहा है, लेकिन तू मेरे बगैर दौड़ रहा है. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற மிக முக்கியமான காரியம் என்னென்றால், लेकिन आज जो परमेश्वर मुख्य रूप से क्या कार्य को एहसास दिला रहा है, ஜெபத்துல நம்ம உறுதியா தரித்து நிற்கிறோமா, हम प्रार्थना में क्या लगातार बने हुए हैं, क्या வேதம் வாசிப்புல உறுதியா நம்ம தரித்து நிற்கிறோமா, हम बाइबल वचन में पढ़ने में हम लगातार स्थिर हैं क्या. அநேகரை வந்து நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்தோம்னா அவங்க சொல்ற இல்ல பிஸியா இருக்கிறோம், டைம் இல்ல முடியல, என்ன பண்றது தெரியல, எல்லாத்தையும் பார்க்கறதா இருக்குது, முடியல, அந்த ஒரு கேள்வி தான் மேக்ஸिमम पीपल लोग வருது. सो अनेकों लोगों को अगर एक पूछ के देखा जाए कि इंटरव्यू जैसा लिया जाए तो अनेकों लोग बोलेंगे नहीं, मैं नहीं पढ़ पाया, बिजी हूँ, मैंने नहीं प्रार्थना कर पाया, मैं व्यस्त था, ये काम था, वो काम था. इस प्रकार से अनेकों लोग जवाब देते हैं. அப்படியே நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம லைஃபை கொஞ்சம் கண்ணை மூடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, இப்போ வந்து பிப்ரவரி வந்துருச்சு, மாதம் வந்துருச்சு. இந்த ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பைபிள் படிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம் அப்படி சொல்லி அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நம்மளுடைய லைஃபை பார்க்கலாம். तो देखिए अगर हम अपने इस नई साल जो था 2022 में हम लोग गुजरे हैं, तो जनवरी से लेके ये महीने फरवरी के हम इतने तारीख तक आ गए हैं. थोड़ा अपने रिवर्स करके देखें कि हमने ये साल में कितने दिन हमने बाइबल को पढ़ा है, எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபத்துல தரித்து இருக்கிறோம், और कितने घंटे तक हमने प्रार्थना किया है. கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், हमें जांच कर देखना है. ஒருவேளை அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து எம்டியா டேஷ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டும். तो अगर आपको इस सवाल का जवाब, अगर आप खाली स्थान है, खाली डेस्क है, तो उस जगह पे आपको इस खाली स्थान को भरना है. இது வந்து ஆண்டவர் நமக்கு வந்து உற்சாகப்படுத்துகிறது பேசுகிற ஒரு காரியம்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करता हूं कि ये जो कार्य परमेश्वर आपसे बातें कर रहा है, आपको उत्साहित करने के लिए बातें कर रहा है. இதே கேள்வி இன்று நீ வேதம் வாசித்தாயா, இன்று நீ ஜெபித்தாயா, இதே கேள்வி நாளைக்கு மறுபடியுமாக நீங்க ரோட்ல போகும்போது இல்ல ஆட்டோல பார்க்கும்போது கேட்டனா, எஸ் நான் வந்து பைபிள் படிக்கிறேன், ஆமா நான் ஜெபம் பண்றேன், உறுதியா நம்ம சொல்ல முடியுமா? तो अगर यही सवाल कि आज तूने बाइबल को पढ़ी, कि आज तूने प्रार्थना किया, अगर कोई आपको ये सवाल आपके सामने आकर खड़ा होता है, तो आप उसका एक हिम्मत के साथ, एक हियाव के साथ आप जवाब दे सकते हैं. பிரியமானவர்களே, நம்ம வந்து மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். प्रिय लोगों, हम मीटिंग सब अटेंड करना, उनमें भाग लेना बहुत मुख्य है. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி உருவாகும் என்றால் வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தான் உருவாகும். लेकिन आत्मिक रूप में, व्यक्तिगत रूप में परमेश्वर के साथ हमारा जो बढ़ोतरी है, वो रिश्ता किससे बनेगा? वो है बाइबल वचन से. வேதம் தான் நமக்கு வந்து வெளிச்சமாக இருக்கிறது, கால்களுக்கு தீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. तो देखिए बाइबल का वचन ही वो हमारे पांव के लिए उजियाला, मार्ग के लिए दीपक है. वो இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது தான் நமக்குள்ளாக ஆண்டவர் கிரியைகளை செய்கிறவரா இருக்கிறார். तो देखिए बाइबल वचन को पढ़ते समय ही वो हमारे जीवन में क्रिया करता है. இந்த வேத வசனம் நம்ம ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. और ये बाइबल वचन एक दर्पण के समान है. நான் வெளியரங்கமா அப்போ அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்கிறேன், बाहरी रूम में ब्लू कलर शर्ट पहना हूँ. நம்ம எல்லாமே அப்போ மீட்டிங்ஸ் வரும்போது நல்லா ஒரு மேக்கப் பண்ணிட்டுலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்திருக்கிறோம். और हम अभी मीटिंग में आए हैं, फास्टिंग प्रेयर में आए, तो इसलिए अच्छा मेकअप करके अच्छा फ्रेश हम आए हैं. ஆனா எனக்கு இப்போ வெளியே இருக்கிற இந்த ஷர்ட்ல ஏதாவது கரை இருந்துச்சுன்னா நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எப்படி பார்த்தா கண்ணாடியை பார்த்துட்டு வந்தேன், எங்க தலை ஒழுங்கா வாரி இருக்குன்னா, ஷர்ட்ல கரை இருக்குதா அப்படி பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு தான் வந்தேன். तो मैं अभी घर से बाहर निकलते समय में, घर से बाहर निकल के आते समय में अपनी शर्ट को, मैं अपने कपड़ों को देख, दर्पण के सामने खड़े होकर ही देख कर आया कि कुछ दाग तो नहीं है, कुछ खराब तो नहीं है. ऐसा करके मैं सब देख कर ही आया.
இன்னைக்கு யாரா கண்ணாடி பார்க்காம வந்திருக்கீங்களா? कोई ऐसा है कि जो आज दर्पण को देखकर नहीं आया हो? வெரி குட். ஒருத்தவன் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு சொல்ற மாதிரி ஒருத்தன் கண்ணாடி பார்க்கல, அப்படியே தொடர்ந்து வந்துட்டாங்க. कोई एक जन है जो नहीं देखकर आया, दर्पण देख के नहीं आया, शीशे को देख के नहीं आया. 99% வந்து மக்கள் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு நல்லா இருக்கிறமா மேக்கப் பண்ணிட்டு, ஐ மீன் தப்பு கிடையாது சரிங்களா, முக்கியம் கண்ணாடி பார்க்காம தான் தப்பு. तो देखिए, एक दर्पण देख रहे हैं, शीशा देख रहे हैं, वो गलत नहीं है, देखना है. अच्छा, मतलब सज धज के आना वो गलत नहीं है. அது வந்து கண்ணாடி பார்க்கறது நல்லது சொல்லு. देखिए, वो शीशा दर्पण को देखना वो अच्छा है. அப்பதான் வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். तो वही हम देख पाएंगे. வெளியரங்கமா இருக்கிற அந்த ஷர்ட், அந்த தலைவார இருக்கும், பவுடர் அதிகமா போட்டுருக்கிறோமா, அதெல்லாம் பார்க்கறோம், கண்ணாடி பார்க்கறோம். तो देखिए, हम जो बाहरी रूम में जो कपड़े पहने हैं, हमने जो पाउडर लगाया है, जो कुछ वो सब हम देखना है. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அலங்கோலத்தை யார் பார்க்கறது? लेकिन अंदर रहने वाला जो 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 भयंकरपन है वो कौन देख पाएगा? வெளியரங்கமா இருக்கிறத அந்த விஞ்ஞானிகள்லாம் கண்ணாடி தயாரிச்சிட்டாங்க பார்க்கிறதுக்கு. तो देखिए, बाहरी रूप में जो हमारा स्वरूप है उसे देखने के लिए वैज्ञानिक लोग हैं, उन्होंने दर्पण की खोज करी. உள்ள இருக்கிற அலங்கோலத்தை பார்க்கும்படியா கண்ணாடி இந்த உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாது. देखिए, अंदर रहने वाले उस खराबपन को या भयंकरपन को देखने के लिए कोई ऐसा दर्पण भी नहीं उत्पन्न हुआ है और ऐसा कोई खोज भी नहीं हुआ है अंदर देखने के लिए. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு கண்ணாடி, உள்ள இருக்கிற அலங்கோலத்தை பார்க்கும்படியாக ஒரு கண்ணாடி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். लेकिन हमारे अंदरूनी शरीर को चेक करने के लिए, उसे देखने के लिए परमेश्वर ने हमें एक शीशा, एक दर्पण को दिया है. இந்த கண்ணாடியை நம்ம தினந்தோறும் பார்க்கறோமா? அதான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய तो इस दर्पण को क्या हम हर रोज देख रहे हैं क्या? इसे हमें जांच कर देखना है. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். थोड़ा सोच के देखिए. நம்ம மார்னிங் எழுந்திருக்கிறோம், ஏதோ ஒரு ப்ரோகிராம் போறோம் வச்சுக்கலாமே. मान लीजिए हम सुबह खड़े होते हैं और कोई एक प्रोग्राम में जा रहे हैं. மார்னிங் கண்ணாடி பார்த்துட்டு போயிடுறோம். और सुबह हम क्या करते हैं, दर्पण में अपना मुंह देखकर चले जाते हैं. ஒரு நாள்ல ஒரு வாட்டி தான் கண்ணாடி பார்க்கறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच के देखिए कि एक दिन में एक ही बार हम शीशे को या दर्पण को देखते हैं. நம்ம அவுட்வர்டு வெளியரங்கமா பார்க்கறத பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி நம்ம பார்த்தோம். ரோட்ல போகும்போது எங்கனாச்சும் நின்று பார்த்துப்போம், பைக்ல நின்று சரி பண்ணிப்போம், கண்ணாடி விண்டோ கண்ணாலே பார்த்துப்போம். எப்படியாவது நான் நல்லா இருக்கிறேன்னா, நான் மற்றவங்க வந்து கரெக்டா லுக் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறியாமலே அதை ஹேபிட்டாக மாறி விடுகிறது तो பிரியமானவர்களே. देखिए, हम क्या करते हैं, घर से बाहर निकल जाते हैं तो बाहर जाते समय कोई कार का शीशे में या फिर कहीं सामने कोई शीशा मिल जाता है तो कहीं ना कहीं अपने आप को देखते हैं कि हम सही हैं कि नहीं है. ऐसे प्रकार से क्या एक हमारी आदत बन गई है, हमें अपने आप को चेक करते रहना है. இன்னொரு ஒரு படி மேல போயிட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, तो देखिए, अगर और भी अभी की जो पीढ़ी के लोग क्या कर रहे हैं, கண்ணாடி வந்து கொண்டு வரதில்லை. இப்போலாம் கண்ணாடி கொண்டு வாங்க, பையில வந்து பேக்ல வந்து கண்ணாடி சீப்பெல்லாம் அதுல இருக்கும். இப்ப கண்ணாடி கொண்டு வரது இல்ல. तो पहले के लोग क्या करेंगे, अपने बैग में अपने जो भी बैग लेके आएंगे उसमें छोटा शीशा ऐसा सब रखे रहेंगे. இப்ப கொண்டு வரது இல்ல அதெல்லாம். लेकिन अभी ये सब नहीं लेकर आते हैं. ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் கண்ணாடி இருக்குது. लेकिन अभी सबके पास शीशा है. எப்படி कैसा है? அப்படியே பார்த்துட்டு கரெக்டா तो ऐसे ही देखने से हाँ बढ़िया है, सब है. சோ அது அவசியம். அந்த அவசியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவசியத்தை புரிந்து கொள்ளுங்க. எஸ், இம்பார்ட்டன்ட், அது முக்கியமானது தான், அது தேவைதான். ஆனா அதே போல ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஒரு ஹேபிட்டா மாத்துறோமா? देखिए, ये आवश्यक है प्रिय लोगों, जरूरत है, लेकिन उसी प्रकार से क्या हम परमेश्वर के वचन को अपने जीवन में एक आदत के रूप में, एक आवश्यकता के रूप में बदल रहे हैं क्या? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். आज परमेश्वर आपसे बातें कर रहा है. நிச்சயமா இந்த ஒரு கண்ணாடிக்கு நம்ம ஒரு ஹேபிட்டா மாற வேண்டும். तो निश्चय ही हमें इस दर्पण के लिए एक आदत हमें डाल लेना है. ஏன்னா இந்த கண்ணாடி மூலமா தான் உள்ள இருக்கிற ராஜசேகருக்குள்ள கோபங்கள் இருக்குதா வெளிப்படும். तो इसी शीशे के द्वारा, इसी दर्पण के द्वारा राजशेखर के अंदर रहने वाला वो जो गुस्सा है, क्रोध है, वो बाहर दिखाई देगा. இந்த கண்ணாடி பார்க்கும்போது ராஜசேகருக்குள்ள அன்பு இருக்குதா அல்லது வந்து பகை இருக்குதா வெளிப்படுத்தும். இந்த கண்ணாடி பார்க்கும்போது तो ऐसे शीशे को देखते समय ही राजशेखर के अंदर प्रेम है क्या या फिर नफरत है क्या, वो दिखाई देगा. இந்த கண்ணாடி பார்க்கும்போது தான் ராஜசேகர் வந்து பிறரை மன்னிக்கிறானா இல்ல
அன்பு கூறுறானா சொல்லி இதுதான் வெளிப்படுத்தும். तो इस शीशे के द्वारा ही दिखाई देगा कि राजशेखर दूसरों को क्षमा कर रहा है या नहीं कर रहा है. வெளியரங்கமா பாஸ்டர் ராஜசேகர் வெளியரங்கமா ஓகே, तो बाहरी रूम में वो पास्टर राजशेखर रोके है, எல்லாரும் பிரைஸ் லார்ட் ஓகே, सभी लोग प्रेज लॉर्ड ओके, ஆனா உள்ளுக்குள்ள ராஜசேகர் எப்படி இருக்கிறான்? लेकिन अंदर ही अंदर राजशेखर कैसा है? அதுதான் இந்த கண்ணாடி காண்பிக்கிறதா இருக்கிறது. तो वही जो कार्य है वो ये शीशा या दर्पण जो है वो दिखाता है. ஆகவே தான் இந்த கண்ணாடியை நாம் பார்ப்பதற்கு ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். तो इसीलिए उस शीशे को देखने के लिए हमें एक आदत बना लेना है, हमें जीवन का एक भाग बना लेना है. சங்கீதம் 119 9 10 11 என்ன போட நம்ம எல்லாருக்கும் தெரியும். भजन संहिता 119 के 9 में क्या लिखा हुआ हमें मालूम है. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? जवान अपने जवानी को किस प्रकार से वो शुद्ध रख सकता है? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால தானே. तो उसके वचन को अपने हृदय में रखने के कारण ही. 119 11 சொல்லப்பட்டிருக்குது. तो वही भजन संहिता 119 के 11 में लिखा हुआ है. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன் ஆண்டவரே. ओ मैं तुम्हारे विरोध में पाप ना करूं परमेश्वर, इसलिए मैंने तेरे वचन को अपने हृदय में रख छोड़ा है. ஏதாவது தவறுக்குள்ள போகும்போது किसी भी एक गलती के अंदर जाते समय இந்த வெளிச்சம் இந்த கண்ணாடி காண்பிக்கிறது, மகனே தவறுக்குள்ள போகிறார் மனம் திரும்புன்னு சொல்லி இந்த கண்ணாடி காண்பிக்கிறது. तो तब ये जो दर्पण है दिखाता है कि तूने पाप किया बेटा, तू मन फिरा, ऐसा करके बताता है. ஆகவே தான் இந்த கண்ணாடிக்குள்ளாக நம்ம திரும்ப வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். तो इसीलिए हमारा जो जीवन है इस दर्पण की ओर मुड़ना है, हमारे जीवन का एक आदत एक भाग बन जाना है इस दर्पण. நம்ம அடிக்கடி இந்த ஒரு உதாரணத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. तो बार बार आप एक उदाहरण को सुने होंगे. ஒரு தாத்தா வந்து அதிகமாக வந்து வேதம் வாசித்து கொண்டே இருந்தாராம். तो एक जो दादाजी हैं वो अधिक क्या कर रहे थे, बाइबल को पढ़ते ही रहते थे. அது ரொம்ப கண்டினியூஸா வந்து வேதம் வாசித்து கொண்டே இருந்தாராம். वो लगातार बाइबल को पढ़ते रहते थे. அந்த அவங்க வீட்ல இருந்த பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன தாத்தா பண்ணுன்னா மண்டல கழிஞ்சிருச்சா, எப்ப பார்த்தாலும் பைபிள் அதான் ஒரு வாட்டி படிச்சு முடிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் படிச்சுட்டு இருக்கீங்க சொல்லி கேட்டு இருந்தானா. तो वो घर में रहने वाला जो नाती है वो नाती वो क्या पूछता है कि क्या दादाजी आप लगातार बाइबल पढ़ते रहते हैं कि आपका दिमाग सही है क्या? लगातार जब देखो तब बाइबल पढ़ते रहते, एक बार पढ़ लिया वो दोबारा क्यों पढ़ रहे हैं आप? எவ்வளவு சொல்லியும் தாத்தா கேட்கல, கண்டினியூஸா வந்து படிச்சு கொண்டே இருந்தார். तो देखिए वो कितना भी बोला नाती, लेकिन वो दादाजी ने नहीं सुना, वो लगातार बाइबल पढ़ रहे थे. ஒரு முறை அதே வேதம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேரை வந்து என்ன தாத்தா இன்னைக்கு பைபிளா சொல்லி தட்டி அப்படி போனா. तो एक दिन भी फिर क्या हुआ कि एक दिन वो लड़का देखा दादाजी को, तो वो देखता है दादाजी क्या आज भी आप बाइबल पढ़ रहे हैं, ऐसा करके अपने सिर को ठोकर चला गया. உடனே அன்னைக்கு வந்து தாத்தா பேரா நீங்க வான்னு சொல்லி கூப்பிட்டாரா. तब उस दिन दादाजी ने क्या बोला, नाती इधर आओ, उस बेटे को बुलाए मेरे पास आओ, எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு நீ போ, तो मेरे लिए तुम एक मदद करके जाओ, ऐसा करके वो पूछे. சரி சொல்லுங்க தாத்தா என்ன பண்ணணும். तो वो लड़का बोला ठीक है दादाजी बताइए क्या मदद करना है. அங்க கார்னர்ல ஒரு பேஸ்கெட் இருக்கு, ஒரு கூடை இருக்குது, ஒரு அந்த என்ன சொல்றது அந்த மூங்கிலால் செய்யப்பட்ட கூடை இருக்குது. அதை வந்து கூடையில அடுப்பு கறி, இந்த அடுப்பு கறி இருக்குது, அந்த அடுப்பு கறியை கொட்டிட்டு கூடை மட்டும் கொண்டு வான்னு சொன்னாராம். तो उस जगह पर क्या बोला कि वहाँ कोने में एक टोकरी है, वहाँ बांस की बनी हुई टोकरी है, तो उसमें क्या है कोयले है, तो कोयले को ऐसे ही वहाँ पर डाल के ऐसे ही तू उस खाली टोकरी को लेकर आ. அந்த கூடையை கொண்டு வந்துட்டு தாத்தா கிட்ட வந்து அந்த தாத்தா கூட சொல்லி கொடுத்தான். तो वो बेटा क्या किया, वो खाली करके उस टोकरी के बांस की टोकरी को लाकर दादाजी को दे दिया. தாத்தா மறுபடியும் கேட்டார் பேரங்கிட்ட, தம்பி இருக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். तब दादाजी दोबारा पूछे एक और मदद करना है बेटा तुम्हें. அந்த டேப்ல இருந்து தண்ணியை பிடிச்சி இந்த பக்கெட்ல ஊத்தணும், நீ இந்த பேஸ்கெட் இந்த மூங்கில் கூடையை பயன்படுத்தி தண்ணியை பிடிச்சி அங்க இருந்து இந்த பேஸ்கெட்ல ஊத்தணும் அப்படி சொல்லி சொன்னாராம். तो दादाजी बोलते हैं कि अब ये तुम्हें बांस की जो टोकरी है इसमें पानी को वहां से सामने नल है, उस नल में से पानी लेकर ये जो बकेट रखा है इसमें से तुम्हें पानी लेकर उसमें डालना है. என்ன தாத்தா என்ன மூளை எல்லாம் கழிஞ்சிச்சு உங்களுக்கு. तो वो बोल रहा है बेटा बोल रहा है दादाजी क्या आपका दिमाग तो सही है ना. ஏன்னா மூங்கில் கூடல எல்லா இடத்தையும் அப்படி பார்த்தா ஓட்ட தெரியுது, எப்படி தண்ணி நிக்கும்னு சொல்லி கேக்குறான். वो बेटा बोल रहा है कि देखो ये तो सब पूरा एकदम खुला है, टोकरी है, इसमें जब एकदम आमने सामने आर पार दिखाई दे रहा है, इसमें कैसे पानी थमेगा. தாத்தா சொன்னாரு, தம்பி எனக்காக நீ இது பண்ண. तो वो दादा बोल रहा है बेटा मेरे लिए ऐसा थोड़ा मदद करो ना. அங்க போயிட்டு அதே போல அந்த வாலிபன் வந்து தண்ணி பிடிச்சி இந்த பேஸ்கெட்ல தண்ணி பிடிச்சி இந்த பேஸ்கெட்ல அப்படியே ஒரு 5-6 வாட்டி அப்படி பண்ணான். तो इसी प्रकार से उस बेटे ने भी ओके दादाजी बात मान के 4
4-5 बार जाके पानी को लेके आया, मतलब ट्राई किया लाके उस बाल्टी में डालने के लिए। அந்த தாத்தா பார்த்துட்டே இருந்தாரு. और वो दादाजी उस அந்த घटना को देख रहे थे। மூங்கில் கூட வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒயிட்டா ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு. तो उस जो टोकरी है वो एकदम सफेद होने तक, मतलब अच्छा उसकी गंदगी निकलने तक वो देखते रहे। பேரங்கிட்ட சொன்னாரு, போதும்பா நிறுத்து வான்னாரு. तब वो अपने नाती से बोले, बेटा बस करो, बस हो गया बस। என்ன தாத்தா உங்களுக்கு ஏதா மூளையில ஒண்ணே இல்லையா உங்களுக்கு? तब वो बोला दादा से, बेटा क्या दादा आपके दिमाग में कुछ है कि नहीं है, क्यों परेशान कर रहे हैं? தாத்தா பேரங்கிட்ட சொன்னாரு, तब दादाजी वो बेटे से बोले, தம்பி நீ அந்த மூங்கில் கொடியை எடுக்கும்போது அந்த மூங்கில் கொடிய நிலைமை எப்படி இருந்துச்சு பாத்தியா, கவனிச்சியா? तब दादाजी बोले, बेटा तुमने जब वो कोयले को जब उस टोकरी से पलट कर या वो खाली कर कर लेकर आया था, तब टोकरे की हालत कैसी थी तुमने देखा था क्या? ஆமா தாத்தா ரொம்ப கருப்பா இருந்துச்சு, ஏன்னா அந்த அடுப்பு கரையில இருந்தா ரொம்ப கருப்பா இருந்துச்சு தாத்தான்னு சொன்னான். तब वो बेटा बोला, हाँ दादाजी बहुत ही गंदा था, काला था, क्योंकि उसमें कोयला था इसलिए बहुत काला था वो टोकरा। இப்போ அந்த கூடைய பாருன்னு சொல்லி காமிச்சாரு. तब दादाजी बोले, अभी इस टोकरी को देखो, इस टोकरी को देखो कैसा है अभी। அந்த கூடை வந்து புத்தம் புதுசா இருந்துச்சு. तो अभी एकदम नया सा था वो। அந்த கூடை வந்து புத்தம் புதுசா இருக்குது, எப்போ தம்பி இப்படி ஆச்சுன்னு கேட்டாரு. तब दादाजी पूछे कि ये जो नया कब बन गया है, टोकरी नया कब बन गया? நீ ஒரு வாட்டி எடுத்து போய் தண்ணி ஊத்துன அப்பா ஆயிடுச்சா, எப்போ ஆச்சுன்னு கேட்டாரு. तू एक बार जाकर पानी लेकर उसमें डाला था, तब एक बार में नया हो गया कि कब தாத்தா हुआ? கணக்கே இல்லை, நான் மறந்துட்டேன், அவ்வளோதான் பிடிச்சி அவ்வளோ முறை படிச்சு அவ்வளோ முறை பிடிச்சி பார்த்து தான் தெரியுது, அதுக்கப்புறம் அந்த என்ன கவுண்டே வைக்கல, அப்பதான் தெரிஞ்சு இந்த பேஸ்கெட் வந்து ஒயிட்டா வந்திருக்குன்னு சொல்லி. तब वो बोलता, बेटा वो लड़का बोलता है, दादाजी मुझे नहीं मालूम, मैंने कितने बार लेके गया, कितने बार मैंने गिनती भूल गया हूँ, मैंने अभी देखा है कि ये साफ हो गया है। அப்போ வந்து அந்த தாத்தா சொன்னார், தம்பி तब वो दादाजी बोले, बेटे இந்த பேஸ்கெட்ல இருந்த அந்த கருப்பெல்லாம் பல முறை தண்ணி பட்டு பட்டு தான் இப்போ ஒயிட் ஆச்சு இல்ல. तो ये देखिए पानी बार बार इस टोकरी में लगने के कारण ही ये टोकरा साफ हुआ है ना। அதே போலதான் அந்த வேத வசனம் ஒரு ஜீவ தண்ணீர் போல, उसी प्रकार से जो बाइबल वचन है वो जीवन के जल के समान है। நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதா ये हमारे हृदय को शुद्ध करता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் படிக்க ஒரு ஹாபிட்டாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். प्रिय लोग, इस प्रकार के इस खजाने को हमें लगातार पढ़ने के लिए हमें सीख लेना है। ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஒரு யூடியூப் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்தேன். तो एक यूट्यूब प्रोग्राम को मैं देख रहा था, அதுல லீட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், லீட் டாக், அது தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து அந்த அவங்க பேசுவாங்க, அவங்க அனுபவங்களை तो பேசுவாங்க. वहाँ पर बड़े बड़े जो अगुवे लोग रहेंगे, नेता लोग रहेंगे, क्या करेंगे, अपने अनुभवों को वो लीड टॉक करके एक शो रहेगा उसमें बात करेंगे। அதுல ஒரு சகோதரர் அவர் வந்து சீஃப் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட்ல சீஃப் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர், அது வந்து 8வது பொசிஷன், கமிஷனர் அப்படிலாம் போயிட்டு பிரின்சிபல் கமிஷனர் அப்படின்னு நிறைய போட்டு கடைசியாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் சீஃப் கமிஷனர், ஐடி சீஃப் கமிஷனர் ஆஃபீஸர் சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சு அவருக்கு. तो एक वो इनकम टैक्स विभाग में क्या है, चीफ इनकम टैक्स ऑफिसर था, वो उसकी पदवी वही थी। ஸோ அவரோட பேர் வந்து டிபி ஹேக், அந்த சைனீஸ் பேர் இருக்கு, பேர் வாயில் நுழையாது, ஹையப், HAOKIP அவர் பேர், சரிங்களா? நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. तो उसका नाम डीपी हायकिप था। ஸோ ஒரு சீஃப் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸராக இருந்தனால பல விதமான பொறுப்புகள் அவருக்கு तो இருக்கும். वो चीफ इनकम टैक्स ऑफिसर होने के कारण उसकी जो जिम्मेदारियां हैं वो विभिन्न प्रकार की जिम्मेदारियां उसके जिम्मे में रहेंगी। ஸோ அவர் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஸ்கெடியூல்குள்ள இருப்பார். तो वो देखिए, जब देखो तब एक बिजी शेड्यूल में, एक बिजी समय, उसका टाइम टेबल बहुत बिजी रहेगा। அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன அப்படியே அதிர வச்சுச்சு. तो उनके द्वारा बोली गई एक गवाही मुझे ऐसे ही हिला दी। அப்படிப்பட்ட பிஸியா இருந்த மனுஷன், तो इस प्रकार से बिजी रहने वाला मनुष्य 28 முறை பைபிள் படிச்சிருக்காராம். वो 28 उसने 28 बार बाइबल पढ़ के खत्म करी है। ஹலோ हेलो 2015ஆம் ஆண்டு வந்து 5 வாட்டி, 2016ஆம் ஆண்டு 6 வாட்டி, 2018ஆம் ஆண்டு 13 வாட்டி வந்து ஒரு யோசித்தாராம். சரி 11 வாட்டி முடிச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லி யோசித்தாராம். 11 முடிச்சிட்டாராம். 11 வாட்டி பைபிள் படிச்சு முடிச்சிட்டாராம். முடிக்கும் போது நவம்பர் மாசம், இன்னும் ஒரு மாசம் இருக்குது, ஏன் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு 12 சீசர்கள்ல, அதனால எதுக்கு வஞ்சகம் வைக்கணும்னு சொல்லிட்டு 12வது வாட்டி படிச்சு முடிச்சிட்டாராம். सो देखिए उसने 2015 16 17 2015 16 17 में उसने बहुत बार बाइबल को पढ़ा है।
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். थोड़ा सोच के देखिए, இவருக்கு பிஸியான ஒரு மனுஷன் அங்க இங்க ஓடிட்டு இருப்பாரு. ये बहुत बिजी मनुष्य है, यहाँ वहाँ वो दौड़ता रहेगा, काम करता रहेगा। இவர் எப்படி படிக்க முடிஞ்சது? பைபிள் வந்து ஒரு நாள் ஒரு சாப்டர் படிக்கிறதே நம்ம பெரிய விஷயமா இருக்குது. तो देखिए वो कैसे उसने बाइबल को पढ़ा होगा। हमें एक दिन में एक अध्याय पढ़ने में एक बहुत बड़ा विषय लगता है। அவர் வந்து அந்த பைபிளை முடிக்கிற அளவுக்கு படிப்பாராம். तो देखिए वो इतने हद तक बाइबल को पढ़ता था कि बाइबल को खत्म करना है, इस प्रकार से वो पढ़ता है। அவங்க ஊர்ல அந்த அந்த ஐயாவோட ஊர்ல வந்து இன்டர்வியூ நேரடியா இன்டர்வியூ எடுத்தாங்க அவருக்கு. उनका जो है उनका आमने सामने इंटरव्यू लिया गया। ஐயா நீங்க வந்து ஒரு வருஷத்துல 10 வாட்டி பைபிள் படிக்க முடியுமா? तो उनसे आमने सामने इंटरव्यू में पूछा गया क्या भाई साहब आप एक साल में 10 बार बाइबल पढ़ सकते हैं क्या? அந்த ஒரு வார்த்தை வந்து அவர் வந்து இருதயத்தை குத்துச்சான். तो ये जो बात है उसके हृदय को छू ली। ஏன் நம்ம படிக்க முடியாது? क्यों हम नहीं पढ़ सकते हैं? எல்லா ஆபீஸ் வர்க் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் தொடர்ச்சியா பைபிள் படிக்க ஆரம்பிச்சார். तो देखिए वो ऑफिस के सारे काम को खत्म करने के बाद वो लगातार बाइबल पढ़ना शुरू किया। பைபிள் படிக்கிறது மாத்திரம் இல்ல முடித்தும் காமித்தார். और वो बाइबल केवल पढ़े नहीं परंतु बाइबल को पढ़ के उन्होंने खत्म भी करके दिखाया। இதுல அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் வந்து எனக்கு அதிர்ச்சியை இன்னும் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தது. तो इसमें उन्होंने एक और कार्य को बोला जो मेरे को बहुत ज्यादा सोचने को रख दिया। 2003வது வருஷத்துல அவங்க அம்மா இறந்துட்டாங்க. 2003 में उनकी मम्मी मर गई थी। அவங்க அம்மா இறந்த அன்னைக்கும் ஒரு பைபிள் படிச்சாராம். उनकी मम्मी जिस दिन मरी थी उस दिन भी उन्होंने बाइबल को पढ़ा। இதுக்கு வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. थोड़ा हम कल्पना करके नहीं सोच सकते ना ये बात को। அவங்க அம்மா வந்து இறந்த அன்னைக்கும் பைபிள் படிச்சாராம். उनकी मम्मी जिस दिन मरी थी उस दिन भी उन्होंने बाइबल को पढ़ा। 2010ல அவங்க மனைவி இறந்துட்டாங்க. और 2010 में उनकी पत्नी का भी देहांत हो गया। அன்னைக்கு அவர் பைபிள் படிச்சாராம். और उस दिन भी उन्होंने बाइबल को पढ़ा। 2011ல அவங்க அப்பா இறந்துட்டாராம். और 2011 में उनके पिता का देहांत हो गया। அவர் சாட்சி சொல்றாரு. वो गवाही बोल रहे हैं, என்னுடைய அம்மா இறந்த போதும் என் அப்பா இறந்த போதும் என் மனைவி இறந்த போதும் நான் மிஸ் பண்ணாம ரெகுலரா பைபிள் படிக்கிற பழக்கத்தை நான் வைத்திருந்தேன்னு சொல்லி देखिए मेरे मम्मी मरते समय, मेरे पिताजी मरते समय, मेरे पत्नी मरते समय मैंने एक कार्य को अपनी आदत को मिस नहीं किया, वह है कि मैं बाइबल पढ़े बगैर नहीं रहा। இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு நம்ம வீட்டுல கல்யாணம் வந்துச்சுன்னா அந்த கல்யாண பிஸில இருந்துறோம். तो आज हमारे घर में अगर कोई शादी आदि कुछ आ जाए तो उस बिजी में हम चले जाते हैं। பர்த்டேஸ் வந்துச்சுன்னா பர்த்டேல ஐயோ நீ ஃபுல்லா பர்த்டே ஈவினிங் மீட்டிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே பிஸில மறந்துறோம். तो कुछ जन्मदिन का कुछ पार्टी रहेगा या कुछ मीटिंग रहेगा तो उसमें अरे आज तो बर्थडे है, इसमें हम लोग क्या करते हैं बिजी हो जाते हैं। இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல உயர்த்தி வைத்தது காரணம் அவர் வேதத்தை அதிகமாக நேசித்தது நிமித்தமாக. तो ये परमेश्वर के दास को, परमेश्वर के बच्चे को परमेश्वर गवर्नमेंट नौकरी में ऊंचा पद पे रखने का कारण क्या है कि वो परमेश्वर के वचन को प्यार करता है। परमेश्वर के वचन को प्यार करने के कारण। ஆமென் आमीन, ஹalleluya हालेलुया। வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். வசனம் தெரியும் நமக்கு. वचन हमें सभी कुछ मालूम है। பஜன சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெரியும். भजन संहिता 1 अध्याय उसका 3 वचन हमें मालूम है। சொல்லுங்க, बताइए। அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம பிடித்துட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணுகிறோம், अनेक முறை கிளைம் பண்ணுகிறோம். तो वह उस वृक्ष के समान होगा जो बहती नालियों के किनारे लगाया और अपनी ऋतु में फलता और जिसके पत्ते कभी मुरझाते नहीं, इसलिए जो कुछ वह पुरुष करे वह सफल होता है। एक बात वचन को हम बहुत बार क्या करते हैं, अपने जीवन के ऊपर अंगीकार करते हैं। இந்த மூன்றாவது வசனம் வந்து அப்படியே 1-2 கண்டினியூஸ் வேர்ஸ். அது வந்து 1வது வசனம் 2வது வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் 3ஆம் வசனம். तो देखिए ये जो तीसरा वचन जो है वो भजन संहिता 1 और 2 वचन के लगातार होने वाला, वो लगातार रहने वाला वचन है तीसरा। முதலாவது வசனத்துல பிரகாரமாக நம்ம வந்து நடக்கிறது இல்ல, உட்கார்றது இல்ல, ஓடுறது இல்ல அப்படி சொல்லி நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணி முடிச்சிடறோம். எப்படியாவது பாவிகள் வழி நடக்கிறது இல்ல, பரியாசக்கார உட்கார்றது இல்ல, துன்மார்க்கர் நடக்கிறது இல்ல, அப்படி ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிடறோம். तो जो पहला वचन है कि वो जो दुष्टों की युक्ति पे नहीं चलता, पापियों के मार्ग में खड़ा नहीं होता, टट्टे करने वाले मंडी में नहीं बैठता, ये सारे ये पहले वचनों को कैसे भी करके क्या करते हैं, हम अपने जीवन में मान लेते हैं या पूरा कर लेते हैं। அதனால ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்யும் ஆண்டவரே. तो इसलिए परमेश्वर मैंने जो किया है, मैंने ऐसा किया इसलिए मेरे जीवन में वैसा करिए परमेश्वर। இல்ல नहीं, 1வது வசனத்தை முடிச்சு 2ஆம் வசனம் வாங்க. पहला वचन को खत्म करके दूसरे वचन में आइए, படிக்காத वो पढ़िए। दूसरे वचन में क्या लिखा है, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின் மேல வேதத்து மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
तो देखिए वहां पर लिखा हुआ दूसरे वर्ष, परंतु वह है जो यहोवा की व्यवस्था से प्रसन्न रहता है और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता है, तब वो मनुष्य भाग्यवान है, वो मनुष्य धन्य है। ஆமென். आमीन। ஹalleluya. Hallelujah. நீங்களும் நானும் செய்வது வாய்க்கணுமா? तो आज हम और आप कर रहे हैं या फिर हम और आप जो करना है वो पूरा होना है क्या? வேதத்தை தினந்தோறும் படிக்கிற ஒரு ஹாபிட்டை நம்ம ஆண்டவருடைய ஹெல்ப் கேட்டுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். हमें हर रोज बाइबल को पढ़ने के लिए परमेश्वर की मदद को हमें प्राप्त करना है। வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு பிரியமானவர்களே. और जो परमेश्वर के वचन से प्यार करते हैं उनके लिए महान खुशी एक आनंद है। प्रिय लोगों, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். लगातार प्रार्थना करते रहो, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். लगातार प्रार्थना में लगे रहो। கொலோசியர் 4:2 படிச்சோம். कोलोसियों 4:2 में हमने पढ़ा, அந்த கொலோசிய சபைக்கு ஆண்டவர் எழுதுறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். कोलोसियों की कलीसिया के लिए परमेश्वर लिखता है कि लगातार प्रार्थना में बने रहो। ஏன்னா காலம் வந்து எப்படி போறதுன்னு தெரியாது, क्योंकि समय किस प्रकार से गुजरने वाला है, होने वाला है, नहीं मालूम है। சூழ்நிலை எப்படி ஆகும்னு தெரியாது, परिस्थितियां कैसी होने वाली है, नहीं मालूम है। இப்ப பாருங்க ஸ்ரீலங்கால வந்து ஒரு இப்படி சொல்ற நேரத்துல டக்குன்னு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. பஞ்சம், பட்டினி, என்ன பண்ண தெரியாத சூழ்நிலை. तो देखिए अभी एक ही कुछ ही क्षणों में, कुछ ही महीनों में देखिए क्या हो गया कि श्रीलंका में अभी अकाल पड़ने की स्थिति आ गई। वहां पर क्या हो गया, मतलब बहुत स्थितियां खराब हो गई। இன்னும் பதற்றமான சூழ்நிலைனா இந்த உலக போர் உண்டாக்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட ஒரு அப்படியே ஒரு பதற்றமாகவே இருக்கிறது. तो एक बड़ी बात क्या है कि विश्व युद्ध होने के एक कगार पर खड़ा हुआ है संसार। विश्व युद्ध कब शुरू हो जाए नहीं मालूम है। இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா थर्ड वर्ल्ड वार வரக்கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. तीसरा विश्व युद्ध होने का भी चांस है, तीसरा विश्व युद्ध होने के भी मौके बन रहे हैं। முழு உலகமே அப்படியே பயத்துல அப்படியே பதற்றத்துல இருக்கு, நடுங்கி கொண்டிருக்கு. पूरे संसार में एक डर सा समाया हुआ है, एक बहुत ज्यादा डर में है संसार। நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, news உக்ரைன் ரஷ்யா ரெண்டு பேரும் சண்டை போடுறது ரெடியா இருக்காங்க. பயங்கரமான ஒரு போர் வெடிச்சதுன்னா थर्ड वर्ल्ड वार வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிகுந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு. तो देखिए बहुत ही एकदम खराब हालत बनी हुई यूक्रेन और रशिया देश के बीच में। लगातार वो लड़ाई, लगातार वो झगड़ा बना हुआ है। अगर ऐसा हुआ तो तीसरा विश्व युद्ध होने के बहुत से आसार बन सकते हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலையில காலத்தை அறிந்தவர்களாக, तो इस प्रकार की परिस्थितियों में समय को जानते हुए நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். तो हमें प्रिय लोगों, हमें एक बाइबल को पढ़ने का, परमेश्वर के सम्मुख में समय गुजारने का एक लगातार गुजारने वाला एक आदत डाल लेना है। ஒரு ஊழியக்காரர் வந்து ஃபாரின்ல இருந்து சர்ச்சுக்கு வந்து ஊழியம் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் பாஸ்டர் ஜிம். तो एक सेवक आए थे, विदेश से आए थे, उनका नाम पास्टर जिम था। அவர் வந்து சொன்ன காரியம் எப்படின்னா, எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. तो उन्होंने एक कार्य को बोला था कि किस प्रकार से हम लगातार प्रार्थना करना है। மிகுந்த அனுபவமுள்ள ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் वो बहुत ही अनुभवशाली वो सेवक थे। அவர் சொன்ன காரியம் வந்து ரொம்ப சிம்பிளான காரியம் தான், ஆனா மிக முக்கியமான காரியம். देखिए उन्होंने जो कार्य बोला था वो साधारण ही कार्य है, बहुत ही सिंपल है, लेकिन बहुत मुख्य है। இடைவிடாமல் ஜெபம் பண்றது எப்படி, लगातार प्रार्थना करना कैसे। அப்படியே முட்டி போட்டு ஒரு இடத்த ஒரு டைம் எடுத்து அப்படிதான் ஜெபம் பண்ணணும் அவசியம் கிடையாது. देखिए घुटने टेक कर एक जगह पर बैठ कर और एक समय देकर ऐसा प्रार्थना ऐसा ही आवश्यक नहीं है। ஏற்கனவே பண்றவங்க தப்பு கிடையாது. देखो और ऐसा जो कोई कर रहे हैं और ऐसा जो करते हैं वो गलत भी नहीं है। நேரம் எடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸை செலக்ட் பண்ணி பண்றது, ஒரு நேர்த்தியான ஜெபம் பண்றது தவறு கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது மிக முக்கியம். तो समय लेकर घुटने टेक कर एक जगह को चुनकर उस जगह पर जाकर प्रार्थना करना, ऐसा करना बहुत बहुत अच्छी बात है और बहुत मुख्य भी है। இடைவிடாமல் ஜெபம் பண்றது அப்படின்னா, लेकिन लगातार प्रार्थना में लगे रहो। लगातार कैसे प्रार्थना कैसे करना है। காலையில எழுந்திருக்கும் போது ஆண்டவர் தேங்க் பண்றது, ஆண்டவரே உயிரை கொடுத்தீங்க, थैंक यू ஆண்டவரே. और सुबह जब जगने के बाद परमेश्वर को धन्यवाद देना, परमेश्वर आज तूने मुझे जीवन दिया इसके लिए धन्यवाद। ஒரு முழு பரிவார, என்னுடைய முழு குடும்பத்தை பாதுகாத்தீங்க, நன்றி ஆண்டவரே. और मेरे पूरे परिवार को आपने सुरक्षित रखा, इसके लिए धन्यवाद परमेश्वर। just few words, थोड़े से शब्द। அதுக்கு பிறகு நீங்க வந்து வீட்டை பெருக்குறீங்க, ப்ரூம் பண்றீங்க, और उसके बाद आप अपने घर में झाड़ू लगा रहे हैं। அப்போ ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, तब उस समय परमेश्वर हम आपकी स्तुति करते हैं, धन्यवाद देते हैं परमेश्वर। அந்த ஊழியக்காரர் அப்படி சொன்னாருன்னா, तो ऐसे वो सेवक वो कैसे बोले थे कि ஆண்டவரே நான் எப்படி நான் ப்ரூம் பண்ணும்போது இங்க இருக்க குப்பை எல்லாம் மாறுதோ, तो குப்பை எல்லாம் க்ளீன் ஆகுதோ, जिस प्रकार से यहाँ पे मैं घर में झाड़ू लगा रहा हूँ, जिस प्रकार से यहाँ से जैसे कचरा दूर हो रहा है, உங்க ரத்தத்துல நான் சுத்திக்கிறீங்க ஆண்டவரே. वैसे ही परमेश्वर आप अपने लहू से धोकर मुझे शुद्ध करिए। ஒரு few words, बस थोड़े से शब्द, थोड़े से அவ்வளவுதான். शब्द, बस। குளிக்கும் பொழுது
नहाते समय சமையல் செய்யும் பொழுது, और खाना बनाते समय, வேலைக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது, काम में जाते समय, स्कूल कॉलेज जाते समय, எங்க போனாலும் कहीं भी जाए, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். कहीं भी जाए परमेश्वर धन्यवाद வேலை देते, स्तुति ஆரம்பிக்கும் போது करते। ஆண்டவரே இந்த வேலைக்கா நன்றி. काम शुरू करने से पहले परमेश्वर काम के लिए धन्यवाद। சமையல் செய்யும்போது ஆண்டவரே என்ன பாதுகாக்கிறதா நன்றி. இந்த கானாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. और जब खाना बनाते समय परमेश्वर आपने अच्छे खाने को आशीष करिए, सुरक्षा रखा है, इसके लिए धन्यवाद। அப்படியே ஒவ்வொரு நிமிடம் நம்ம வந்து ஜெபம் அந்த நேரம் போதாது பத்தாதுன்னு சொல்றாரு அவரு. तो देखिए इस प्रकार से जब हम हर एक समय में करते समय हमारे लिए समय वो बहुत कम लगेगा और वो समय हमारे लिए काफी नहीं ठहरेगा। அந்த கிருபையை ஆண்டவரோட பெற்றுக்கொண்டு நம்ம வந்து அதை பிராக்டிஸ் பண்ணலாம். तो इस प्रकार के इस अनुग्रह को हम परमेश्वर से प्राप्त करके हमें अपने जीवन में अनुभव करना है। எல்லா சூழ்நிலையும், சந்தோஷமான சூழ்நிலையும் துக்கமான சூழ்நிலையும் நாம ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் तो பிரியமானவர்களே. हमें सारी परिस्थितियों में, दुख भरी परिस्थितियों में, खुशी भरी परिस्थितियों में प्रार्थना करना सीख लेना है। தானியேல் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். दानियेल के बारे में हम सभी लोग जानते हैं। கடினமான சூழ்நிலை, कठिन परिस्थिति है। இந்த தெய்வத்தை தவிர அந்த அவன் ஏற்படுத்தின அந்த தெய்வத்தை தவிர மற்ற யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல் போட்ட ஒரு சூழ்நிலை. तो दानियेल के समय में एक नियम डाला गया कि वो राजा को दंडवत करना और उसके सिवा किसी के देवी देवता की पूजा नहीं करना है। ஒன்னு அந்த 6:10 அதிகாரம் 10 வசனம், தானியேல் 6 அதிகாரம் 10 வசனத்துல दानियेल 6 के 10 में இந்த வசனம் போடப்பட்டிருக்கு. ये वचन लिखा हुआ है, निकालें पढ़ेंगे। அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஹல்லேலூயா தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான். वो परमेश्वर के सामने घुटने टेककर प्रार्थना और धन्यवाद करता था। அங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலை வந்து மரண தண்டனை. देखिए वहां पर स्थिति क्या है कि अगर ऐसा इसके राजा की उस आज्ञा का कोई उल्लंघन करता है तो उसको मृत्यु को दंड दिया जाएगा। அந்த சூழ்நிலையும் தானியேல் தான் ஜெபித்த 3 வேளையும் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணினான். लेकिन उस जगह पर भी दानियेल जो 3 बार प्रार्थना करता था, उस प्रार्थना को उसने लगातार उस प्रार्थना को करता रहा। எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா நாம் கடந்து போனான் பரவாயில்லை பிரியமானவர்களே. देखिए प्रिय लोगों, हम कैसी भी प्रकार की परिस्थिति से गुजर कर जाएं कोई चिंता नहीं। அழுகையின் வழியா போனான் பரவாயில்லை, आंसुओं की रास्ते से गुजर कर जाएं, வியாதியின் மத்தியில போனான் பரவாயில்லை, बीमारी के बीच से गुजर कर जाएं, चिंता नहीं। நாம் ஜெபிக்கும் பொழுது, हम जब प्रार्थना करते समय சூழ்நிலைகளை மாற்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். परिस्थितियों को बदलने वाला परमेश्वर हमारे साथ हालेलुया, रहेगा। हालेलुया, हालेलुया, हालेलुया। சூழ்நிலை எதிர்மாறியா இருந்துச்சு, परिस्थितियां विपरीत थी, தானியேலை ஆண்டவர் பாதுகாத்தார் பிரியமானவர்களே. दानियेल को परमेश्वर ने सुरक्षा रखा। காரியத்தை ஆண்டவர் மாற்ற செய்தார். ओ परमेश्वर कार्य को बदलता है। இந்த காலவேளையில इस वोर के समय में இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த கிருபையை ஆண்டவர்ட்ட பெற்றுக்கொள்ளுவோம். लगातार प्रार्थना करने वाला अनुग्रह परमेश्वर से हमें प्राप्त करना है। இடைவிடாமல் வேதம் வாசிக்கிற அந்த கிருபையை ஆண்டவர்ட்ட और பெற்றுக்கொள்ளுவோம். लगातार बाइबल वचन को पढ़ने के लिए वो अनुग्रह को प्राप्त करना है। நான் நீ அப்படி சொல்லி அப்படி மற்றவன் எப்படி நம்மளை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. तू कैसा है, वो कैसी है, वो ऐसा है, वो ऐसा है, दूसरों को ऊपर दोष लगाने की आवश्यकता नहीं है। ஆண்டவரே நான் உம்மோடு நின்று நெருங்க உறவாடின ஆண்டவரே. परमेश्वर मैं आपके साथ और भी करीबताई के साथ और भी नजदीकी से प्रभु समय बिताना है आपके साथ। அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. वो अनुग्रह दीजिए प्रभु। ஆண்டவரே அந்த கேள்வி, நீ இன்று வேதம் வாசித்தாயா, இன்று நீ ஜெபித்தாயான்னு சொல்லி கேட்கும்போது நான் தைரியமா ஆமா ஆண்டவரே நான் ஜெபித்தேன், நான் வேதம் வாசித்தேன் என்று சொல்லி நாம் தைரியமா சொல்லுகிற அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. और जो सवाल हमारे सामने आते समय, क्या तूने आज बाइबल पढ़ा है, क्या आज तूने प्रार्थना की है, उस सवाल का हियाव के साथ, धैर्य के साथ जवाब देने वाले होने पाए। हाँ परमेश्वर आज मैंने प्रार्थना किया है, बाइबल पढ़ा है। நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருக்கிறார்கள். हमारे कलिसिया में एक बहन है, அவங்கள நான் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தேன், கேள்வி கேட்டிருந்தேன். मैं उनसे एक सवाल मैं उनसे सवाल पूछे, எப்படி வந்து நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க வந்து ரெடி பண்ணி அனுப்புறீங்க, உங்க ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி அனுப்புறீங்க, உங்களுடைய எல்லா வீட்டு வேலைகள் செய்யறீங்க, வீட்டுல சர்வெண்ட் கிடையாது, ஆனா எப்படி நீங்க தொடர்ச்சியா ஜெபம் பண்றீங்க, எப்படி நீங்க தொடர்ச்சியா வேதம் வாசிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டேன். तो मैं सवाल उनसे ये पूछा कि कैसे आप अपने पति को भी काम पे भेजती हैं, बच्चों को भी स्कूल भेजती हैं और घर के सारे काम को करती हैं और उसके बाद सब बाइबल को पढ़ती हैं, प्रार्थना कर रही हैं, कैसे आप ये सब कर पाती हैं? தொடர்ச்சியா ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, தொடர்ச்சியா வேதம் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல,
பைபிள் குறித்து ஆராய்ச்சியும் செய்ய அவங்க तो கற்றுக்கொண்டாங்க. केवल बाइबल पढ़ना प्रार्थना करना केवल नहीं परंतु बाइबल के प्रति कुछ खोजबीन भी उसमें करती हैं। அவங்க சொன்ன காரியம் तो उनके द्वारा बोला गया कार्य எல்லாமே முக்கியம்தான். सब कुछ मुख्य है, ஆனா முக்கியத்துல மிக முக்கியமானது ஒன்று இருக்கு. लेकिन उस मुख्यता में सबसे मुख्य प्राथमिक जो है அதுதான் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. वही है परमेश्वर के साथ समय गुजारना। ஆமென். आमीन। முக்கியமான காரியங்கள் பல இருக்குது. देखिए मुख्य कार्य बहुत से हैं, முக்கியத்துல முக்கியமான ஒன்று இருக்கு. लेकिन मुख्य में सबसे मुख्य है एक, அதுதான் வேதம், वही है बाइबल, ஜெபம். वही प्रार्थना। கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? आंखें बंद करके प्रार्थना करें। கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நிக்கலாமா? ऐसे थोड़े समय के लिए हम खड़े हो जाएंगे। நம்ம வந்து அந்த அறிக்கை பண்ண போறோம், ஆண்டவரோட ஹெல்ப் கேட்க போறோம். इस समय में हम अंगीकार करने वाले हैं और परमेश्वर से मदद को पूछने वाले हैं ஆண்டவரோட அந்த நம்ம வந்து உண்மை நிலையை ஒத்துக்கொள்ள போகிறோம். और परमेश्वर के सम्मुख में हम अपनी सच्ची स्थिति को मान लेने वाले हैं। ஆமா ஆண்டவரே, நான் வந்து நான் நிறைய பிஸியா இருக்கிறேன். हाँ परमेश्वर, मैं बहुत ज्यादा व्यस्त रहता हूँ। நான் வந்து பைபிள் படிக்கணும் ஆசைப்படுறேன், நான் முடியல. मैं बाइबल पढ़ने को चाहता हूँ लेकिन मुझसे नहीं हो पाता है। ஒரு நேரம் எடுத்து ஜெபம் பண்ணனும் ஆசைப்படுறேன், என்னால முடியல. मैं समय निकाल कर बाइबल प्रार्थना करना चाहता हूँ लेकिन मुझसे नहीं होता है। எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर मेरी मदद करिए। கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். और परमेश्वर इस समय में याद दिला रहा है, जो कोई मांगता है उसे दिया जाएगा। கேட்கிற எவரும் जो பெற்றுக்கொள்வார்கள். जो कोई मांगता है उसे दिया जाएगा। இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் கேட்கலாமா? इस समय हम सभी लोग परमेश्वर से मांगेंगे। எல்லாரும் ஒரு சில வினாடிகள் நம்முடைய குறையை ஒத்துக்கிட்டு इस समय में थोड़े मिनट के लिए अपनी कमियों को मानकर, ஆண்டவரே परमेश्वर நான் வேதத்துல குறையா இருக்கிறேன்ப்பா, प्रभु जी, मैं बाइबल पढ़ने में मैं कमजोर हूँ, நான் ஜெபத்துல குறையா இருக்கிறேன்ப்பா, प्रार्थना में कमजोर हूँ पिता। அந்த கிருபையை தாங்கப்பா, இன்னும் அதிகமா परमेश्वर படிப்பதற்கு, अनुग्रह को दीजिए और भी अधिक पढ़ने के लिए, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்றதுக்கு, और भी अधिक प्रार्थना करने के लिए। ஏற்கனவே இந்த காரியங்களை அறிந்து நீங்க ஜெபித்து கொண்டிருப்பீங்களானால், வேதம் வாசித்து கொண்டிருப்பீங்களானால், இன்னும் ஆண்டவரோட கேட்கலாம், ஆண்டவரை இன்னும் உண்மை அறிந்து கொள்ளணும்ப்பா. अगर आप ये कार्य को जानते हो पहले से आप और प्रार्थना बाइबल को पढ़ रहे हो सकते होंगे, तो और भी परमेश्वर से पूछिए, प्रभु और भी अधिक आपके सम्मुख में बाइबल पढ़ना है और भी प्रार्थना को करना है परमेश्वर। இன்னும் தேவை